இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. இயேசு அவனை நோக்கி, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தூங்கிக் கொண்டிருக்கிறார். வலது பக்கத்தில் ஒரு கல்லன், இடது பக்கத்தில் ஒரு கல்லன். கல்லனை போல இயேசு சிலுவையில தூங்கிக் கொண்டிருக்கிறார். மத்தியில வாஸ்து பார்த்தீங்கன்னா முதல்ல 2 கல்லன்களுமே இயேசுவை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொன்னதை பார்த்த உடனே ஒரு கல்லனுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டானது. என்ன உண்டானது? ஏனென்றால் சாதாரண ஒரு மனிதனால பிதாவே இவர்களை மன்னியும் என்று என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா இவர்தான் என்பதை அவன் உணர்ந்து விசுவாசிக்க ஆரம்பித்தான். என்ன செய்ய ஆரம்பித்தான்? இந்த கல்லன் யார் நினைக்க, அவன் ஒரு யூதன் தான். யூதர்கள் தான் ரோம கவர்மெண்ட் சிலுவையில என்ன செய்யும், அறையும். ரோமர்கள் யாரும் சிலுவையில் அறையப்பட மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? சிலுவையில் அறையப்படனாவே யார் தான் அறையப்படுவா? யூதர்கள் தான் அறையப்படுவாங்க. அப்ப வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் கீழே நிற்கிற பொறுப்புலையும் இவன் பரியாசம், அந்த ஜனங்களோடு சேர்ந்து பரியாசம் தான் பண்ணியிருந்தான். ஆனா இயேசு சொன்ன வார்த்தை கவனித்த உடனே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா இவர்தான் என்பதை அவன் உணர ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் உடனே இவன் சொல்றான், டே நீ என்னப்பா முள்ளக்க பேசுற, நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவர் எந்த பாவம் என்ன செய்யல அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுவே ஏசப்பா உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது என்ன செய்யும், நினைத்தரணும் அப்படின்னு அவன் வேண்டிக் கொண்டா பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட எங்க இருப்ப, பரதீசில. இயேசு சிலுவையில தொங்கின நோக்கமே சபைக்கு பரதீசியை தருவதற்காகத்தான். அல்லேலூயா. இந்த பரதீசி எங்க இருந்துச்சு? ஜீவ விருட்ச கனி எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். Genesis chapter 2 verse 9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து என்ன பண்ணாருங்க? முதல்ல ஜீவ விருட்ச கனி எங்க இருக்குது? ஏதேன் தோட்டத்தில். எங்க இருக்குது? ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த ஜீவ விருட்ச கனியை தான் கர்த்தர் நமக்கு தருபடியாகத்தான் சிலுவையில் என்ன செய்தார்? ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆனால் மனிதன் என்ன செய்தான்? சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு, தேவ வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் சாபத்தை வாங்கி கொண்டார். என்னத்தை வாங்கிட்டாங்க? ஆதாம் ஏவாள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை புசிக்காமல் இந்த ஜீவ விருட்ச கனியை புசிக்கலாம். ஆனால் அவர்கள் அதை என்ன செய்யல, புசிக்கல. இந்த ஜீவ விருட்ச கனியை புசித்தால் அவனுக்குள்ள நித்திய ஜீவன் உண்டு. என்ன உண்டுங்க? இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு யாருக்கு நித்திய ஜீவனை தருகிறார்? என் ரத்தத்தை பானம் பண்ணி என் மாம்சத்தை புசிக்க நிலைத்திருக்கிறான், அவனுக்குள்ள நித்திய ஜீவன் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறானோ, இயேசு உள்ளத்தில் வரும்போது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள். அல்லேலூயா. ஆனா இதுல இந்த பூமியில கடைசி வரைக்கும் டெஸ்ட் இருக்கும். அதுல கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? பாஸ் பண்ணீங்கன்னா பரலோகத்துல நித்தியமா யாரோட வாழலாம்? ஏசப்பாவோட என்ன செய்யலாம்? வாழலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இல்லாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும்
வீசி கொண்டிருக்கிற சுடரின் பட்டயத்தை என்ன செஞ்சாரு? வச்சாரு. இப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுதான் யாருடைய நோக்கம்? ஏசப்பாவுடைய நோக்கம். அல்லேலூயா. அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார்? மரித்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இப்ப அந்த கல்லனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட எங்க இருப்ப? பரதீசில் இருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். ரெவலேஷன் chapter 2 verse 7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பாத்தீங்களா? முதல்ல ஆண்டவர் எபேசு சபைக்கு எழுதுகிறார். எபேசு சபைக்கு எழுதும் போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, சபையே நான் உனக்கு எதை தரப்போறேன்? ஜீவ விருட்ச கனியை தரப்போறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன அர்த்தம்? வெற்றி பெறுகிறவர்கள் அர்த்தம். டெஸ்ட்ல பாஸ் பண்றவங்க அர்த்தம். டெம்ப்டேஷனை ஜெயிக்கிறவங்க அர்த்தம். அல்லேலூயா. டெஸ்ட்ல யார் யாரெல்லாம் பாஸ் பண்றாங்களோ, டெம்ப்டேஷனை யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவர்களுக்கு என்னத்தை கொடுப்பார் கர்த்தர்? ஜீவ விருட்ச கனி என்ன செய்வார்? கொடுப்பார். ஆனா இந்த சபை எந்த சபை? எபேசு சபை. எபேசு சபை என்றால் அன்பற்ற சபைன்னு அர்த்தம். ஆவியில இருந்த அந்த அன்பை சபை என்ன செய்து விட்டது? இழந்து விட்டது. 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2:4. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? யாருக்கு ஜீவ விருட்ச கனியை கர்த்தர் கொடுப்பார்? அதான் இப்ப நமக்கு முக்கியமான கேள்வி. அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள் தான் ஜீவ விருட்ச கனியை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அன்புல வலிமை போனவர்கள், அன்பிலே கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போகிறவர்கள், அன்பு இல்லை என்று கர்த்தர் சொல்லவில்லை. எந்த அன்பை விட்டுட்ட? ஆதியில கொண்டிருந்த அன்பை என்ன செஞ்ச விட்ட. இந்த எபேசு சபையை குறித்து கர்த்தர் 8 காரியங்களை பாராட்டுகிறார். எத்தனை காரியத்தை பாராட்டுறாருங்க? 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்க சொல்கிறது. உன் கிரியைகளையும், உன் பிரயாசத்தையும், உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும், அப்போஸ்தலர் இல்லாதவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அறிந்து அவர்களை பொய்யர் என்று கண்டிருதையும் நீ சகித்துக் கொண்டிருக்க, நீ பொறுமையா இருக்கிறதை நாமத்தை விட்டு இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு 6ஆம் வசனத்துல, நான் வெறுக்கிற நிக்கோலா மதஸ்தாரி கிரியும் நீ வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் அப்படின்னு சொல்லி மொத்தம் 8 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. எத்தனை காரியத்தை சொல்றாருங்க? 8 காரியத்தை சொன்னாலும் அது செய்த கிரியை நல்லா பெருகி இருந்தாலும் எதுல வலிமை போயிருச்சு? அன்புல வலிமையிருச்சு. எதுல வலிமையிருச்சுங்க? ஆவியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். the first love, the beginning love. இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் எவ்வளவு சந்தோஷமா ஆசையா இயேசுவை பின்பற்றணும். எப்படி பின்பற்றணும்? ஆசையா. சபைக்கு வரணும் அப்படின்னா ஆசையா வந்திருப்போம். சபைக்கு காணிக்க கொடுக்கணும் அப்படின்னா ஆசையா கொடுத்திருப்போம். ஜெபிக்கணும் அப்படின்னா ஆசையா செய்வோம். பைபிள் வாசிக்கணும் அப்படின்னா ஆசையா செய்வோம். எதை செய்தாலும் நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? ஆசையா செய்வோம். ஆனா இப்ப நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னா கடமைக்காக செய்வோம். கிறிஸ்டினா மாறிட்டோம், சபைக்கு வந்துதான் ஆகணும். இப்ப கிறிஸ்டினா மாறிட்டேன், ஜெபம் பண்ணி தான் ஆகணும். இப்ப கிறிஸ்டினா மாறிட்டேன், பைபிள் வாசி தான் ஆகணும். அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஒரு பேரில் எனக்கு என்ன உண்டு? குறை உண்டு. இப்ப இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஆதியில இருந்த அன்பு இருக்குதா இல்லையா? இப்ப டெஸ்ட் வச்சிருப்போம். என்ன வச்சிருவோம்? டெஸ்ட் வச்சிருப்பான், கண்டுபிடிச்சிருப்பான். சரிதானா? எல்லாருமே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இல்லைங்கிறது இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிதானா? கண்டுபிடிச்சிடலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்கு அன்பு இருக்க கண்டுபிடிச்சிருப்பேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு எப்படி தொடரணுங்க? சொல்லுங்க, எப்படி தொடரணும்? இப்ப உங்களுக்கு அன்பு இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறோம். நீங்க கல்யாணம் முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிச்சோடனே மனைவி ஆனவர் எப்படி உட்கார்ந்துருப்பாங்கன்னா, என் ஆத்துக்கார் வந்தாப்பேன் சாப்பிடுவேன் அப்படின்னு உட்கார்ந்துருப்போம். பார்த்துருக்கீங்களா? அவரும் பார்த்தீங்கன்னா
என் மனைவியோடு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அவரும் என்ன செய்வார்னா வேலையிலிருந்து வரும்பொழுதே ஃபோன் பண்ணி உனக்கு என்னம்மா வேணும், அல்வா வேணுமா, லட்டு வேணுமா, ஏதாவது வேணுமான்னு என்ன செய்வார் கேட்பார். சரிதானே? அப்படிதானே? மாமனார் மாமியார் சாப்பிட சொன்னாலும் வேண்டாங்க, என் நாத்துக்காரர் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் அப்படின்னு வலிமேல் விழி வைத்து என்ன செய்திருப்பாரு, காத்திருப்பாரு. ஆனால் இது எவ்வளவு நாளைக்கு? ஒரு 3 மாசத்துக்கு. சரிங்களா? அடுத்து குழந்தை, ஒரு குழந்தை பிறகு வரையிலும் கூட நடக்கலாம். எத்தனை வரைக்கும்? ஒரு குழந்தை பிறக்கும் வரல. அவரும் அப்படித்தான் இருப்பார். அந்த ஒரு குழந்தை பிறக்கும் வரல உங்கள் மேல் அன்பு காட்டுவார், உங்கள் மேல் பாசத்தை காட்டுவார், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கேட்பார். ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன நடக்குது தெரியுமா? இப்ப ஆசை கடமையா மாறுது. எப்படி மாறுது? ஆசை எப்படி மாறுது? கடமையா மாறுது. அதுக்கு 2 குழந்தை பிறந்துருச்சுன்னா பொறுப்புகள் அதிகரிக்குது. என்ன அதிகரிக்குது? பொறுப்பு அதிகரிக்குது, கடன் அதிகரிக்குது. பிசி அவர் என்ன செய்வார்? நான் பிள்ளைக்கா ஓடுறேன், என் மனைவிக்கா ஓடுறேன் அப்படின்னு அவர் ஓடுவார். இவங்க என்ன செய்வார்னா, என் பிள்ளைக்கு நான் தூங்காம விழித்திருந்து, நான் தூங்காம நான் அதை கவனிக்க, இதை கவனிக்க, சமையல் செய்ய, சட்டிப்பானை கழுவ, அதை கழுவ, இதை கழுவ, இதை துவைக்க, அதை துவைக்க, இப்படியே என்ன செய்யுது நேரம். முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்க நீங்களே சாப்பாடு வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. சரிதானா? அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களே தட்டையை கழுவி வச்சுருங்க அப்படிம்பாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? எதுவுமே சொல்ல தேவையில்லை, நீங்களே எல்லாத்தையும் படி முடிச்சிருங்க அப்படிம்பாங்க. அவரு பாத்தீங்கன்னா இப்ப போன் பண்ணவே மாட்டாரு. இவர்கிட்ட போன் பண்ணாலும் ஏதாவது வாங்கிட்டு வாங்க பில்ல போறதுதான் இருப்பா. முன்னாடியாவது போன் பண்ணா எப்படி இருந்துச்சு வேலை, வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனையாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு எதுவும் தலைவலிக்குதா அப்படின்னு டீயை போட்டு 6 மணி நேரத்தில் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இப்ப டீயை போட்டு நீங்களே போட்டு குடிங்க. என்ன பண்ணுங்க? நீங்களே போட்டு. இப்ப நாங்க பிள்ளைய வேணா கவனிப்போம், உங்களை என்ன செய்ய மாட்டோம். அவரும் பிஸியா தான் இருப்பாரு. நீங்க ஏதாவது போய் கேட்க போனீங்க, நீங்க ஆசையா பேச போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏமா எனக்கு ஓவர் லோடு, அங்கேயே நான் வேலை பார்க்கறதுக்கு இப்பயும் லேப்டாப்ல என்ன செய்ய வேண்டி இருக்குது, வேலை பார்க்க வேண்டி இருக்குது, என்கிட்டலாம் பேசாத, உனக்கு என்ன வேணும், பணம் வேணும், வந்தா வாங்கிப்போ. உடனே இவங்க பார்த்தீங்க, நான் என்ன சடமா, நான் என்னது ஒரு ஆசையா அன்பா என்னைக்காவது பேசியிருப்பாரா? நிறைய வீடுகளை போனா மக்கள் சொல்ற ரிப்போர்ட் என்ன தெரியுமா? பாஸ்டர் அவர் சொல்றார், நான் என் மனைவிக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் நான் யாவும் உழைக்கிறேன் பாஸ்டர், ஆனா யாருமே அன்பு காட்டுறதில்லை அப்படிம்பாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் மனுஷன் என்ன வாங்கி தந்து என்ன பிரயோஜனம், ஒரு நாளாவது என் ஆசையா பார்த்து அன்பா பேசியிருப்பாரா? அந்த சேவை அவரே வச்சுக்கிட்டு சொல்லுங்க பாஸ்டர். அந்த பொருள் யாருக்கு வேணும் அவரே வச்சுக்கிட்டு சொல்லுங்க. பிள்ளைகளை கேட்டா என்ன சொல்றாங்க, ஏன்டா உங்க அப்பா அம்மா இப்படி இருக்கீங்க அப்படின்னா, பாஸ்டர் எல்லாம் வாங்கி தருது உண்மைதான், எங்களுக்கு உழைக்கிறது உண்மைதான், ஆனா எங்க அப்பா அம்மா ஒரு நாளாவது அன்பா பேசியிருப்பாங்களா? நான் ஏதாவது கேட்க போனா எனக்கு வேலை இருக்குது போ. எப்படி பிசி என்ன செய்யுது, பொறுப்பு என்ன செய்யுது, அதிகரிக்குது. இப்ப கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது, ஆனா என்ன இல்ல, கழுத தெரிஞ்சு பார்த்துருக்கீங்களா? அது இப்ப காலத்து பிள்ளைகளுக்கு அது தேவையே இல்லை. அம்மாவுக்கு காய்ச்சல் அடிச்சா எனக்கு என்ன, யாருக்கு இழுத்துட்டு இருந்தாங்க, செல்போன் மட்டும் இருந்தா போதும், நெட்டு மட்டும் இருந்தா போதும், என்ன மட்டும் இருந்தா போதும். ஆமா, அம்மா வயிற்று வழியில தூக்கிட்டு இருந்தா கூட காதே அவனுக்கு கேட்காது. ஏன்னா ஏற்கனவே எப்பயுமே எதைத்தான் மாட்டி இருக்கிறான், செல்போனுதான் அலைகிறாங்க, எப்ப பார்த்தாலும் இப்படியே தானே செய்யறாங்க. இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்க வேலை பார்க்கறதே கிடையாது, என்ன செய்யறது இல்லை, வேலை பார்க்கறது எல்லாம் ஆன்லைன்ல தான் வேலை பார்க்குறாங்களா, படிக்கிறது தான் படிக்கிறாங்களா, கல்யாணம் முடிக்கிறது அப்படித்தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா சமையலே இப்போ எவனும் செய்யறது இல்லை தெரியுமா உங்களுக்கு? ஆன்லைன் புக்கிங். என்ன புக்கிங்? படு மோசமான கல்ச்சரியா. அன்புல என்னன்னே இப்போ உள்ள கல்ச்சருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, அன்பை வெளிப்படுத்தணும். அன்பை என்ன செய்யணும்? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு கொடுத்து தாங்கும், கொடுக்கணும். அல்லேலூயா. ஆனா நம்ம ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க அன்பை. அந்த காலத்துல ஒரு லீவு விட்டா தெருவுள்ள பிள்ளைகள்லாம் விளையாடும் பார்த்துருக்கீங்களா? இந்த காலத்துல எங்கேயாவது பிள்ளைகள் விளையாடுறது பார்க்குறீங்களா? எங்க வீடு பக்கத்துல ராஜபாளையத்துல பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து காம்பவுண்டு கிட்டத்தட்ட ஒரு 25 30 வீடு இருக்கும். ஒரு ஆத்துமாவை நாங்க விளையாடுறத பார்க்க முடியும். நாங்க பக்கத்து காம்பவுண்ட்ல போயிருக்கோம், 7 வருஷம் ஆச்சு அங்க போய், 7 வருஷத்தை தாண்டிடுச்சு. ஆனா அந்த ஆரம்ப நாட்கள் விளையாண்டாங்க, மொட்டை மாடிக்கு பிள்ளைகள்லாம் வருவாங்க,
இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை என்ன செய்ய முடியல, எல்லாம் எங்க உட்கார்ந்து இருக்குது சொல்லுங்க, எங்க உட்கார்ந்து இருக்குது? சித்தப்பா வீட்டுக்கு போனா, பெரியப்பா வீட்டுக்கு போனா, இங்க யார் போவா? அது கிராமம், நெட்டே இருக்காது. நெட் இல்லாத இடத்துக்கு என்ன செய்யாதீங்க, வைஃபை கனெக்ட் இருக்குதா? முதல் கேள்வி இந்த கேள்வி கேட்கிறா. வைஃபை கனெக்ட் இருந்தா அந்த வீட்டுக்கு நான் என்ன செய்வேன்? அங்க இல்லையா என்ன செய்யாதீங்க. எவ்வளவு கொடுமையாகி போச்சு பார்த்தீங்களா? இதுதாங்க நீங்க ஆசையா செய்றீங்களா இல்ல கடமைக்காக செய்றீங்களா? இயேசு கேட்கிற கேள்வி இதுதான். உங்க கடமையை நீங்களே ஏத்துக்கிறீங்களா? உங்க கணவனார் உங்களுக்கு கடமையை செஞ்சா உங்களால என்ன செய்ய முடியல, ஏத்துக்கல. அதே போல கணவனார் உங்ககிட்ட ஆசையை எதிர்பார்ப்பார். பார்த்திருக்கீங்களா? கணவனார் வந்து உங்ககிட்ட ஏதாவது நைட்டு பேச வந்தா, எனக்கு ஏற்கனவே பிள்ளைகளை பார்த்து அதை பார்த்து உறைஞ்சி போய் உட்கார்ந்துருக்கேன், நாளைக்கு பேசுவோமா? மூன்றாம் பார்த்துருக்கீங்களா? ஆத்துக்கார் எப்ப பேச முடியும்? நைட்டு 10 மணிக்கு தான் பேச முடியும். ஆனா பேசி என்ன செய்யறது இல்லை. ஆனா ஒரே ஒரு காலத்துல இந்த ஆத்துமா தான் நைட்டு 11 மணி ஆனாலும், என்னங்க வேலை எப்படி இருந்துச்சு, நீங்க போன இடத்துல எப்படி என்ன பண்ணாங்க, யாராவது தும்முனாங்களா, யாராவது இருமுனாங்களா, எல்லாத்தையும் அப்படி ஒண்ணு வேணாம ஒப்பிக்கணும்னு எதிர்பார்த்தோம். பார்த்துருக்கீங்களா? இப்ப அது கிடக்குது. நீ வாடா ராஜா, எப்படி அது கிடக்குதான். ஆனா பாவிகளா, உங்களுக்காக ஒரு நாயா உழைச்சி மனுஷன் உழைச்சி வச்சா, இப்ப பிள்ளை வளர்ந்துருச்சா, பிள்ளை கையில கொஞ்சம் சம்பளம் வந்துருச்சா, அதுக்காக என்ன செய்யறது இல்லை, கண்டுக்கிறதே. பார்த்துருக்கீங்களா? இந்த கொடுமை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்க வீட்டிலே நடக்குது பஸ் அப்படிங்களா? ஹலோ, இயேசு கிறிஸ்துவின் கற்பனை என்ன தெரியுமா? தேவனுடைய கற்பனை 2. ஒன்று தேவனை நேசிக்கணும், இன்னொன்னு பார்க்கிற சகோதரனை நேசிக்கணும். தான் ஹோல் பைபிளுடைய சாராம்சமே. ஒன்று உன் தேவனாய் கத்தெடுத்தல் முழு இருத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு என்ன செய்வாயாக. 2வது கற்பனை என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற. ஆண்டவர் வேற ஒண்ணு எதிர்பார்க்கல. ஆதியில கொண்டிருந்த அன்புனா, ஆதியில எப்படி பைபிள் வாசித்த, எப்படி காணிக்க கொடுத்த, பஸ்ட் வேலைக்கு போகும்போது சம்பளம் வந்தோடனே ஆசையா வந்து தசமபா காணிக்க கொடுக்கும். பார்த்திருக்கீங்களா? இப்ப தசமபா காணிக்க கொடுப்போம். எதுக்கு தெரியுமா? பாஸ்ட் கணக்கு கேட்பாரு, இல்லைன்னா ஆண்டவர் கோச்சு கொடுவாரு. எப்படி? யார் கோச்சு கொடுவாரா? தசமபா கொடுக்கணும், ஆசீர்வாதம் போயிருந்தா, அதனால என்ன செய்ய? இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? கடமை. நீங்க ஆசையா செஞ்சா அதுக்கு பேர் அன்பு. கடமையா செஞ்சீங்க அப்படின்னா கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறதே. இந்த எபேசு சபை முன்பு செய்த கிரியை பின்பு செய்த கிரியை அதிகம் அப்படின்னு ஆவியானவர். எப்படி? முன்பு செய்த கிரியில உன் பிரயாசம் எப்படி இருக்குது? அதிகமா இருக்குது. அதிகமா உன் கிரியை இருக்கிறது உண்மைதான்பா. ஆனா எதை விட்டுட்ட? கோட்டைய என்ன ஆசையா தேவையில்லை அதை விட்டுட்டு. தெரியும் உனக்கு? 10 வருஷம் கழிச்சு உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு போன் பண்றாங்க, நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு. நீங்க எப்படி இருப்பீங்க? ஒரே பரபரப்பு. அவள் எப்பொழுது வருகிறார், எப்பொழுது பஸ்ஸில் இறங்குகிறார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கா சிக்கன் மட்டன் என்னென்ன எடுத்து வைக்க முடியுமோ எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? வந்தோடனே எப்படி இருக்க, கணவன் எப்படி இருக்க, உன் பிள்ளை எப்படி இருக்க, அப்படி இருக்கு, அப்படி இப்படி பேசி அவங்கள வந்து ஒரே சந்தோஷமா 32 மணி நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுற மாதிரி பேசுவோம். ஆனா அதே ஆத்துமா, நான் அடுத்த வாரம் உங்கள் தெருக்கு அடுத்த தெருவில் நான் வாடகைக்கு வரப்போகிறேன். எங்க வரப்போகிறேன்? வாடகைக்கு என்ன செய்ய போகிறேன்? வரப்போகிறேன் சொன்னோடனே அப்படியே ரொம்ப சந்தோஷம், நீ வா அப்படின்னு அன்னைக்கு சொல்லுவோம். ஆனா வந்து 1 மாசம் ஆகணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீ யாரோ நான் யாரோ. அடுத்து பார்த்தா கூட பேச மாட்டாங்க. பேசுறதுக்கு பணம் கொடுக்கணும். பேசுறதுக்கு என்ன கொடுக்கணும்? பணம் கொடுத்தா தான் நிறைய பேருக்கு என்ன தெரியுது, திரும்ப பல்ல என்ன செய்யுது தெரியும். இல்லைன்னா என்ன தெரியப்படுது? பார்த்துருக்கீங்களா? கூட பிறந்த ஆட்கள் இப்படித்தான். நம்ம ஆட்கள் கல்யாணம் முடிக்கும் போது அண்ணன் கல்யாணம் முடிக்க, தங்கச்சி கல்யாணம் முடிக்க, அப்படியே சந்தோஷமா என்னமோ அப்படியே எங்க வீடே பார்த்தீங்கன்னா கலகலகலன்னு இருக்கிற போல இருப்பாங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு 2 மாசம் முடியணும். அடுத்து நாத்தனாவை இவன் படுத்துற பாடுவோம், அவன் இவ்வளவு படுத்துற பாடுவோம். பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கொஞ்ச நேரத்தில் என்ன உண்டாகும்? அன்புங்கிற அந்த கதையை என்ன செஞ்சு போவோம்?
அடுத்த ஜென்மத்தில் அவன் முழிக்க கூடாது. என் முகத்தில் வாச யார் முகத்தை வச்சு முழிக்க சொல்லி இவன் முகத்தில் என்ன செய்யக்கூடாது. அன்பு என்ன ஆகுதுங்க? கழுத நெஞ்சி. ஹலோ, இப்படி அன்பை இழந்த சபை எதை பெற்றுக்கொள்ள முடியாது? ஜீவ விருட்ச கனி என்ன செய்ய முடியாது? இந்த ஆதி திருச்சபை 100 ஆண்டுகள், பெந்தேகோஸ்தே நாள்ல இருந்து 100 ஆண்டுகள் உள்ள சபை தான் எபேசு சபை. எபேசு சபையில ஆரம்ப நாட்கள் அபிஷேகம் இருந்தது, வல்லமை வெளிப்பட்டது, கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்தார், வல்லமை வரங்கள் வெளிப்பட்டது. போக 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 அந்த சபை தேவன் மேலுள்ள அன்பை என்ன செய்ய ஆரம்பிச்சு தெரியுமா? இழந்து போயிருந்தது. இழந்து போனதை கர்த்தர் சொன்னார், விளக்கு தூணை உன்னை விட்டு என்ன செஞ்சிருவேன்? நீக்கிவிடு. விளக்கு தண்டுனா எது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்காக வல்லமையாக பயன்பட்ட ஊழியக்காரனை உன்னை விட்டு எடுத்துருவாரு. உண்மையா தேவ செய்தி கொடுக்கிற தேவ ஊழியருடைய சத்தத்தை நீ கேட்க முடியாது. கர்த்தர் கட் பண்ணி விட்டுருவாரு. சபை தேவனுடைய அபிஷேகத்தை என்ன செய்து விடும்? இழந்து விடும். இழந்து விட்டால் என்னத்தை இழந்து விடும்? ஜீவ விருட்ச கனியை இழந்து விடும். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ ஜீவ விருட்சத்தை புசிக்கணும் அப்படின்னா உன் வாழ்க்கையில நீ ஒத்துக்கணும். எதை ஒத்துக்கணும் தெரியுமா? அன்புல குறைபாட்டாது. ஆண்டவரின் பாவத்தை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். நான் உண்மை அதிகமாக நேசிக்கணும். பார்க்கிற சகோதரனை, கூட பிறந்தவங்களை அதிகமாக என்ன செய்யணும்? நேசிக்கணும். அந்த கிருபை எனக்கு என்ன செய்யுங்க? தாங்கன்னு கேட்கணும். அப்படி கேட்டீங்கன்னா நீங்க எதை பெற்றுக்கொள்ளலாம்? ஜீவ விருட்ச கனியை. ஆரம்ப நாட்களில் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணும்னா ஆசையா சொல்லியிருப்போம். இப்ப சுவிசேஷம் சொல்லணும்னா தான் பிச்சை வச்சு என்ன செய்ய வேண்டியிருக்குது? தள்ள வேண்டியது. புல்டோசர் வச்சு என்ன செய்ய வேண்டியிருக்குது? யாரெல்லாம் சுவிசேஷம் சொல்ல வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டா அப்படி பார்த்து பார்த்து யோசிக்கிறது. அப்ப சுவிசேஷம் சொல்ல வர்றேன்னா உடல் கொண்டு என்ன செஞ்சிருப்பாங்க? வந்திருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சுவிசேஷம் சொல்ல ஆசையா சொல்லுவாங்க. இப்ப எங்க பாசத்துள்ள தாங்க முடியல, என்ன செய்ய வேண்டியது? வர வேண்டியது இருக்குது. சரிதானா? ஆமா அப்படின்னு சொல்லி கடமைக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். எப்படி ஊழியம் செய்யறோம்? ஜெபம் பண்றது இப்படிதான் ஜெபம் பண்றோம். கடமைக்கு. யோசித்து பாருங்களேன். நீங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் உங்களை கை தூக்க சொல்லலை. என்னை நிர்பந்தத்துக்குள்ளாக்கி எதுக்கு பிரச்சனைக்குள்ளாக்குவானே. ஆதியில் அம்மாவை நேசிப்போம். இப்ப அம்மாவை கண்டாலே நுள்ளுன்னு. சரிதானே? இப்ப காலேஜ் படிக்காகலாம். எது படிக்காகலாம்? காலேஜ் படிக்கலாம். அதனால அம்மா நாட்டு கட்ட எனக்கு ஒண்ணுமே அதுக்கு தெரியாது. எப்படி? அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கும். அப்படின்னு நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னா தலைகால் புரியாம ஆடுறாங்க. எல்லாம் கொடுமையே தெரியல. தேவ பிள்ளையே, உன் கூட பிறந்தவங்கிட்ட அன்பா பேசுங்க. எப்படி பேசுங்க? ஆசையா செய்யணும். எதை செய்தாலும் எப்படி செய்யணுங்க? எதை செய்தாலும் நீங்க ஆசையா செஞ்சீங்கன்னா நீங்க அன்பா செய்யறீங்கன்னு அர்த்தம். கடமைக்காக செய்தால் கர்த்தர் அதை அங்கீகரிப்பது. உங்க பொறுப்புகளை கர்த்தர் அங்கீகரிப்பது இல்லை. நீங்களே அங்கீகரிப்பதில்லை, பிறகு கர்த்தர் அங்கீகரிக்க. நீங்களே உங்க வீட்டில் யாராவது கடமை செஞ்சு அதை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிற தூக்கி எரிஞ்சிடுவோம்ல. நம்மளே எரியணும்னா ஏசு எரிவாரு எரிய மாட்டாரா? சொல்லுங்க. மனம் திரும்பலாமா? மனம் திரும்பலாமா வேண்டாமா? அதைத்தான் கர்த்தர் சொன்னார். ஆவியினை கொண்டிருந்த அன்பை விட்டார்கள் பேர்கள் குறைவிட. அடுத்த வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆவியால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து என்ன திரும்பிங்க? மனம் திரும்பினா என்ன அர்த்தம் தெரியுமா? மனதை மாற்றிக்கொள். மனதை என்ன செய்யுங்க? ஆமா, மனதை மாத்தணும்னா வேத வசனத்தின் அடிப்படையில் யோசி. என்னது? இன்னொரு சுருக்கமா சொல்ல போனா மாற்றி யோசி. எப்படி யோசி? மனம் திரும்பினா என்ன அர்த்தம்? மாற்றி யோசி. எப்படி மாற்றி யோசிக்கணும்? எப்படி அன்பு கொடுக்கலாம், எப்படி கட் பண்ணலாம், இயேசுவை எப்படி நேசிக்கலாம் அப்படின்னு மாற்றி யோசிக்கணும். வேதத்தின் அடிப்படையில் யோசிக்கணும். மாற்றி யோசித்தால் மாற்றம் கன்ஃபார்ம். மாற்றி யோசித்தால் மாற்றம் என்னது? கன்ஃபார்ம். ஆனா உங்க சிந்தையை மாத்தாம செயல் மாறவே மாறாது. எது மாறாம எது மாறாது? சிந்தையை மாற்றாம என்னத்தை மாற்ற முடியாது? செயல் மாறவே மாறாது. இப்ப ஆவியானவர் உங்களோட பேசுறதா என்ன நினைக்கிறீங்க? உங்க சிந்தையை மாத்திரத்தை தான் பேசிக்கிட்டு. உங்க சிந்தை மாறிடுச்சுன்னா உங்க செயல்கள் என்ன செய்து விடும்? மாறிவிடும். செய்தி வேலையில் என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? ஆவியானவர் தவறுகளை உணர்த்து உன் சிந்தனையை சரி பண்ணுகிறார். சிந்தனையை தேவனுக்கு நேரம் நீ திருப்பும் போது, தேவ வார்த்தைக்கு நேரம் திருப்பும் போது உன் வாழ்க்கை என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிப்போம். அந்த பரதேசியை நம்ம இழந்துடக்கூடாது.
ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான பேரடைஸ் அதை நாம் இழந்து போகக்கூடாது. இழந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஆவியில கொண்டிருந்த அன்பு நமக்கு தேவை. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை நான் உண்மையை நேசிக்கிறதுல ரொம்ப குறைபட்டிருக்கேன், என் கூட பிறந்தவங்களை நேசிக்கிறதுலையும் நான் நிறைய குறைபட்டிருக்கேன்ப்பா, நான் நிறைய காரியங்கள் கடமைக்காகத்தான் செய்கிறேன், நான் மன்னிச்சிருங்கப்பா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கடமையா நீ செய்ய விரும்பலை, நீ ஆசையா செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசையா வாயை திறந்து நீங்க சொல்லுங்க, ஏசப்பாவை பார்க்க விரும்புறாரு.